அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மையத்து மௌத்தானால் அந்த மையத்தை குறித்து, ஜனாசாவை குறித்து நீங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில் 1367வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையத்தை கடந்து செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த மையத்தினுடைய நலவை பற்றி பேசினார்கள். அந்த மையத்தினுடைய நலவை குறித்து பேசும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், உறுதியாகிவிட்டது. நீங்கள் பேசக்கூடிய அந்த அத்தனை நனவுகளும் அந்த மையத்திற்கு, அந்த மனிதருக்கு உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள். வேறொரு முறை வேறொரு மையத்தை பற்றி கடந்து செல்லும் பொழுது இதே போன்று அந்த மையத்தினுடைய தீய செயல்களை பற்றி பேசினார்கள். தீய குறை நிறைகளை பற்றி பேசும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், இதுவும் உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, நாம் எதை சொல்லுகிறோமோ அதுதான் சாட்சியாளர்களாக நாம் இருக்கிறோம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நம்மிலே யாராவது மரணித்தார், அது யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், மரணித்தவர் கொடுத்த நலவுகளை மட்டுமே நாம் பேச வேண்டும். அவருடைய நல்லறங்களை பற்றுமே நாம் பேச வேண்டுமே ஒழிய, அவர்கள் என்ன அநியாயங்களும் அக்கிரமங்களும் அந்த உலகத்திலே செய்து மரணித்தால் அதனை குறித்து, அந்த தீயதை குறித்து நாம் பேசாமல் இருப்பதே சிறந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். இன்னும் ஏராளம் மையத்து சம்பந்தமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாடினால் மீண்டும் அதை பற்றி பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.